மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாம மேரத்தான்ல சக்ஸஸ்ஃபுல்லா 5 சாப்டர்ஸ் வந்து நல்லா டாப் டு பாட்டம் தெளிவா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம 16th சாப்டர் பார்க்க போறோம், which is எமர்ஜிங் சர்வீசஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம்லுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டடி நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம்ல தான் அப்டேட் ஆகும். அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ், நாம ஆல்ரெடி 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை அப்டேட் பண்ணிட்டோம்ப்பா டெலிகிராம்ல. நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்பவே போய் டெலிகிராம்ல பாருங்க. நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாப்டர். பிசினஸ்ல வந்து ஒன் ஆஃப் த டைப் தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப். அந்த ஃப்ரான்ச்சைசிங்க பத்தியும் ஃபேக்டரிங்க பத்தியும் நிறைய இந்த சாப்டர்ல வந்து இருக்கும். ஸோ பார்ட் பில ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஹூ இஸ் அ ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிசினஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், இப் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரான்ச்சைஸ் பிசினஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு இந்த கேஎஃப்சி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். கேஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிடுற கடை. ஸோ கேஎஃப்சில வி காட் ஃப்ரைட் சிக்கன். அதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஃபார்முலா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபாரின் கம்பெனி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் அவங்க இங்கே வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் அவங்களோட பிஸ்னஸே இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பிராண்ட் லோகோ அண்ட் இந்த மாதிரி சீக்ரெட்டான ஃபார்முலாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்க இருக்கிற பீப்புள் ஒருத்தர்கிட்ட குடுப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு சில சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கிற அந்த பெர்சனுக்கு ஆத்தரைசேஷன் கிடைச்சோனே தே ஸ்டார்டட் டூயிங் த பிசினஸ் அண்ட் கெட்டிங் ஆல் த ப்ராஃபிட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம ஒரு கன்சிடரபிளான அமௌண்ட்டை வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். லெட்ஸ் சே கேஎஃப்சி அப்படின்னா அது ஒரு பெரிய பிராண்ட் அப்படிங்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 1 crore அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்குப்பா. இப்போ நிறைய டீ ஷாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துருச்சு. அண்ட் நெல்லை கருப்பட்டி காஃபி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் ஆல்சோ அ ஃபேமஸ் இது ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ். டீ பாய், டீ டைம், இன்னும் வேற என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீ ஷாப்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரான்ச்சைஸ்ல இருக்கு. அண்ட் அமுல் இருக்காங்கல்ல, அமுல் ஐஸ்கிரீம் அவங்க. அண்ட் நிறைய ஆவின் பார்லர்ஸ் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்டோடது ஆவின், அது வந்து கவர்மெண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி நைக்கோட ஷோரூம், மின்ட்ரா, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல நிறைய அவைலபிளா இருக்கு. ஒரு ஆன்லைன் ஷாப்பை ஆக்சுவலா ஆன்லைன் ஷாப்னு கிடையாது, ஒரு ஃபேமஸான பிசினஸ் எடுத்து நம்ம பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸோட ஒன் ஆஃப் த யூனிட்டை நம்ம இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம குறிப்பிட்ட காசு கட்டிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டைப் ஆஃப் பிசினஸ் தான் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல யாரு ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஎஃப்சியோட ஓனர் வந்து நம்ம கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு, இந்தாங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த சிக்கனுக்குள்ள ஒரு சீக்ரெட் ஃபார்முலா அண்ட் நான் வந்து அந்த கடையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறவங்க வந்து லெட்ஸ் சே நான் தான் இப்போ பிசினஸ் பண்றேன் அப்படின்னா, நான் தான் ஃப்ரான்ச்சைசி. நான் வந்து த இண்டிவிஜுவல் ஹூ அக்வயர்ஸ் த ரைட் டு ஆப்பரேட் த பிசினஸ். எனக்கு இப்போ கேஎஃப்சி கிட்ட 1 crore குடுத்து அவங்களோட காப்பிரைட்ஸ் எல்லாம், ஐ மீன் இட்ஸ் நாட் அபவுட் காப்பிரைட்ஸ், அவங்களோட சீக்ரெட் ஃபார்முலா அண்ட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசினஸோட ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறமா என்னால வந்து இவங்களோட பிசினஸ ஆப்பரேட் பண்றதுக்கான ஒரு ரைட்ஸ் வந்துரும். ஏன்னா ரைட்ஸ் வந்து அவங்களே குடுத்துட்டாங்க. அண்ட் யூஸ் த ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் அப்படின்னா என்னதுப்பா? கேஎஃப்சி அப்படின்னா ஒரு தாத்தா இருப்பாரு. கேஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு சம்வாட் ஒரு ரெட் கலர்லயோ என்னவோ எழுதியிருக்கும். அதுதான் வந்து ஒரு பிசினஸோட ட்ரேட்மார்க் ஆஃப் த செல்லர் இஸ் நோன் ஆஸ் த ஃப்ரான்ச்சைசி. அப்போ நான் தான் வந்து ஃப்ரான்ச்சைசி. ஹூ ஆம் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காசு கட்டியிருக்கேன் கேஎஃப்சிக்கு அண்ட் ஐ ஆம் வில்லிங் டு டூ தேர் பிசினஸ் அண்ட் ஐ கேன் ஆல்சோ யூஸ் தேர் ட்ரேட்மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்றோம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைசிங் ஃபீ. இப்ப நான் சொன்னேன், அது ஒரு வெல் நோன் பிராண்ட் தான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ண எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னா தெரியாத பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல நம்ம எப்ப ப்ராஃபிட் பாக்குறது, இது ஒருவேளை அந்த பிசினஸ் படுத்துருச்சு அப்படின்னா அந்த லாஸும் நம்மளுக்கு தான். அதுக்கு இந்த மாதிரி நீங்க தெரிஞ்ச பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, the very first thing அந்த ஃப்ரான்ச்சைசிங் ஃபீ. இப்ப கேஎஃப்சி அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி கிட்ட வந்து வேணும். அதை யாரால பண்ண முடியும்? நம்மள மாதிரி ஒரு நார்மலான பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற பீப்புள்னால கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா ஃபீ ரொம்ப ஜாஸ்தி.
அண்ட் தி செகண்ட் திங் வந்து டேஞ்சர் ஆஃப் இமேஜ் டாஷ்னிங் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஒரு வெல் நோனான பிராண்டை வந்து எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்கணும்னு அந்த பிசினஸ வந்து நல்ல வழியா தான் நடத்தணும்னு நினைப்பாங்க. பட் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, அந்த பிசினஸோட இமேஜ் வந்து டார்னிஷ் ஆயிடும். டார்னிஷ் அப்படின்னா அது வந்து கெட்டு போயிடும். களங்கமாயிடும். அந்த பிசினஸ்க்கான நேம் வந்து களங்கமாயிடும். இப்ப KFCயோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ்ல எங்கேயுமே பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறீங்க? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா வந்து வெல் நோன் பிராண்ட் அப்படின்னு எடுக்கும்போதே, அங்க கண்டிப்பா இப்ப நம்ம ஊர்க்காரங்க யாராவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க எல்லாரும் என்ன சொல்வாங்க? KFCல சண்டை அப்படின்னு தான் சொல்வாங்க. இட்ஸ் நாட் அபவுட் த பீப்பிள் ஹூ ஆர் டூயிங் இட். பட் அங்க என்ன பேசுவாங்கன்னா, KFCல தான் பிரச்சனை அப்படின்ற மாரி பேசுவாங்க. அண்ட் KFCல தான் வந்து பழைய ஃபுட் குடுக்குறாங்க அப்படின்னு பேசுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரே ஒரு பிராண்ட்ஸ்ல தான் வந்து இஷ்யூஸ் ஏதாவது நடந்திருக்கும். ஆனா, அந்த பிராண்டோட பேரே வெளியில வரும்போது, கண்டிப்பா அது வந்து அந்த பிராண்டுக்கான ஒரு பேர கெடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லேக் ஆஃப் ஃப்ரீடம். கண்டிப்பா. ஏன்னா, இப்ப வந்து இவங்க சொல்ற மாதிரி தான் நீங்க பிசினஸ் பண்ணியாகணும். இவங்க சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியாகணும். இப்ப நீங்க வந்து KFCயோட ரெசிபீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பரா வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டீங்க. பட் எட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு அந்த டைப்ல வந்து ஃபுட் வேண்டாம். நான் வந்து ஃபுட்ல ஒரு கிரியேட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு புது ரெசிபியவே ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீப்பிள்க்கு வந்து குடுத்தா தானே எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா கூட, அங்க நம்மளால பண்ண முடியாது. பிகாஸ் நாம நம்மளோட ஓன் பிசினஸ் பண்ணல. அவங்களோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ, அதனால அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்காது. லிமிட்டேஷன் ஆன் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். எஸ். இங்கேயுமே நம்மளால வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த பிராண்ட் சூப்பரா ஓடுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, யூ கான்ட் சேஞ்ச் த பிரைஸஸ், யூ கான்ட் ஃபிக்ஸ் த பிரைஸஸ் அன்டில் அவங்க KFC சைட்ல இருந்து சொல்ற வரைக்கும், நம்மளால இதெல்லாம் வந்து மாத்தவே முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2 தான் கேட்டிருக்காங்க. பட் ட்ரை டூ ரைட் 4 ஹெட்டிங்ஸ். இன்கேஸ் அவங்க வந்து உள்ள எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா, யூ கேன் ட்ரை ஒரு ஹெட்டிங், ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு ஹெட்டிங், ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது போதும்பா. ஓகே. வாட் இஸ் மென்ட் பை BPO? BPOனா என்ன? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. TCS அப்படின்னு ஒரு கம்பெனி தெரியும். அண்ட் Infosys அப்படின்னு ஒரு கம்பெனி தெரியும். கரெக்ட்டாப்பா? இது போக வி ஹேவ் Accenture அண்ட் Concentrix. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. இவங்கலாம் யாரு அப்படின்னா, இவங்கலாம் வந்து பியூர்லி ஐடி கம்பெனி அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. பட் ஐடி கம்பெனி கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பண்ற பீப்பிள். பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு மிடில் மேன் மாதிரிப்பா. BPO, TCS இஸ் லைக் அ மிடில் மேன். தே ஆர் ஹையரிங் பெர்சன்ஸ். நம்மள மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்காக பெர்சன்ஸ ஹையர் பண்ணிட்டு, வேற ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சு குடுக்குறவங்க. சரியா? இப்போ லெட்ஸ் சே அசென்ச்சர்ல வொர்க் பண்ணும்போது, நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அசென்ச்சர்ல வொர்க் பண்றதுக்கான எம்ப்ளாயீஸ இங்க இருந்து ஹையர் பண்ணிக்குவாங்க. பட் நீங்க அசென்ச்சருக்கு வேல பார்க்க மாட்டீங்க. நீங்க வந்து Netflix மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேல பார்ப்பீங்க. Netflix எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆன்லைனோட ஸ்ட்ரீமிங் பார்ட்னர். Netflixல படம் பார்த்திருப்பீங்கல்ல. Amazon Prime மாதிரி, Jio Hotstar மாதிரி. ஸோ Netflixக்காக நீங்க வேல பார்த்து குடுப்பீங்க. பட் யூ ஆர் அன் எம்ப்ளாயி ஆஃப் Accenture. Accenture அப்ப யாரு? ஒரு மிடில் மேன். இவன் என்ன பண்றான்? எம்ப்ளாயிய ஹையர் பண்ணி, இங்க வேலை பார்த்து குடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். இது நாட் அபவுட் Netflix. பட் USAல, UKல, ஃபாரின்ல, ஆஸ்திரேலியால, சவுத் ஆப்பிரிக்கால, சவுத் அமெரிக்கால இருக்கிற நெறைய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி BPO கம்பெனிஸ் வேலை பார்த்து குடுக்குறாங்க. ஓகேயா? தட் இஸ் ஆல் அபவுட் BPO. பிசினஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்சோர்சிங் அப்படின்னா என்னது? ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறது. அவுட்சோர்ஸ் பண்றது. வெளியில இருந்து வேலைக்கு எடுக்கிறது. விச் இஸ் ரொட்டீன் இன் நேச்சர். இங்கெல்லாம் என்ன வேலை இருக்கும்? ரொட்டீனா ஒரே வேலை இருக்கும். நீங்க இன்வாய்ஸ் பார்க்குறீங்கன்னா, இன்வாய்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிளா இன்னும் கரெக்ட்டா சொல்ல போணும்னா, அக்கவுண்ட்ஸ் பேயபிள், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து BPO அண்ட் அவுட்சைட் ஏஜென்சி. வெளியில இருந்த அவுட் சைட்ல ஒரு கம்பெனிக்கு நம்ம பண்ணி தரோம். தி கம்பெனி மஸ்ட் ஐடென்டிஃபை தியர் கோர் காம்பிட்டன்சி. எதுல வந்து அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆன் தட் ஃபங்ஷன் அண்ட் அவுட்சோர்ஸ் ஆல் த ரொட்டீன் ஃபங்ஷன்ஸ் டு அவுட்சைட் ஏஜென்சிஸ் ஹூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தோஸ் ஃபங்ஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு கம்பெனில வந்து BPO கம்பெனிஸ்ல அக்கவுண்ட்ஸ் பேயபிள் மட்டும் தான் எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வொர்க்ஸ் எல்லாம் பிரிச்சு குடுத்துட்டு, மீதி வொர்க் நேச்சர் எல்லாத்தையும் வெளியில வேற யாருக்காவது குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா. திஸ் இஸ் ஆல் அபவுட் BPO. தாராளமா எக்ஸாம்பிள் எழுதலாம். அண்ட் வாட் இஸ் மென்ட் பை லாஜிஸ்டிக்ஸ்? லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது சம்திங் ரிலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட், வெஹிக்கல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். லாஜிஸ்டிக்ஸ் கேன் பி வியூட் ஆஸ் அ லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்.
சரியா? டிரான்ஸ்போர்டேஷன லாஜிக்கலா எக்ஸ்டெண்ட் பண்ணா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ரிலேட்டட் ஏரியாஸ் டூ அச்சீவ் அன் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டம். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எப்போ ஒரு ஒரு கன்சியூமருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டைமுக்கு அவன் கைக்கு கிடைக்கும்போது மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த லாஜிஸ்டிக் சர்வீசஸ் தான். ஓகே. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சிஸ்டம் வந்து கரெக்ட்டா இருந்தா தான் கன்சியூமருக்கு அது ஆன் டைம்ல போய் சேரும். அத ஹைலி ஹெல்ப் பண்றது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் தான். ஆனா, அந்த டிரான்ஸ்போர்டேஷனயே இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டர் வேல சூப்பரா பிளான் பண்ணி லாஜிக்ஸ் எல்லாம் வந்து ஒத்து வர மாதிரி பார்க்கறது தான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேயா? ஸோ சக்சஸ்ஃபுல்லி வி ஹேவ் கிராஸ்ட் பார்ட் பி அண்ட் இப்போ வந்து பார்ட் சிக்கு வந்து மூவ் ஆயிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த லெசனை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் ஹார்ட்லி டேக்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான்ப்பா ஆகும். இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நான் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் படிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. சரியா? அண்ட் இப்போ பார்ட் பி ஃபுல்லா முடிச்சிட்டோமா? பார்ட் பியை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ பாஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் பியை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாட் யூ டூ புக் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு பேஜ் இருக்கும்ல, அந்த பேஜ்ல இருக்கிற கொஸ்டினை வந்து சொல்லி பாருங்க. கேன் யூ ஏபிள் டு ஆன்சர் ஆல் தீஸ் 4? எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் வந்து சொல்லி பாருங்க. ஏதாவது ஒரு வேர்டோட ஸ்பெல்லிங் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, அத படிச்சுட்டு ஒன்ஸ் வந்து ஓரலாவே ஸ்பெல் பண்ணி பாருங்க. இல்ல வாயில சொல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. இத முடிச்சுட்டு அடுத்தது பார்ட் சி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்சைசிங்? இப்ப நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி KFC, அமுல் மாதிரி பிசினஸ் பண்றத ஃப்ரான்சைசிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் ட்ரேட் நேம் ஃப்ரான்சைசிங் ஆர் பிசினஸ் ஃபார்மேட் ஃப்ரான்சைசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரேட் நேம் ஆர் ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே. KFC, அமுல் அண்ட் இந்த நெல்லை கருப்பட்டி, இன்னும் நிறைய அந்த கிட்ஸி ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க எல்லாருமே வந்து ப்ராடக்ட்டோட நேம தான் எடுத்து நம்ம ஃப்ரான்சைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ இதுல என்ன அப்படின்னா, இன் திஸ் டைப் எஸ் இங்க இருக்கு பாருங்க. கிட்ஸி இங்க இருக்கு. BPO பாரத் பெட்ரோலியம் பங்க்ஸ் கூட அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி டீல்ஸ் வித் த மேனுஃபேக்சரர்ஸ் ப்ராடக்ட். அந்த மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட்ல நம்மளால வந்து டீல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கிட்ஸி, அந்த ஃப்ரெஞ்ச் லோஃப் அவுட்லெட்ஸ் அண்ட் பாரத் பெட்ரோலியம் பங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் ஃபார்மேட் அப்படின்னா ஃப்ரான்சைசஸ் வந்து பிசினஸ் ஆஸ்பெக்ட் எடுத்து அவர் வந்து வேலை பார்க்குறாரு. டு கம்ப்ளீட் அ பிசினஸ் பேக்கேஜ் டு த ஃப்ரான்சைசி இட் இஸ் கால்டு பிசினஸ் ஃபார்மேட். லெட்ஸ் சே நம்ம மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் வந்து சாப்பிடுற கம்பெனி தான். பெரிய எம் வந்து ரெட் கலர்ல போட்டிருக்கும். மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிசினஸ் ஃபார்மேட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட் பிசினஸ் பேக்கேஜை எடுத்து பண்ற மாதிரி அந்த மெக்டொனால்ட்ஸோட பிசினஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ 2 பிசினஸ் ஃபார்மேட் ஒண்ணு, ப்ராடக்ட் நேம் ஒண்ணு. ஓகே. ஃபேக்டரிங் ப்ராசஸ்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் பிஃபோர் தட் யூ ஷுட் நோ வாட் இஸ் அ ஃபேக்டரிங் ப்ராசஸ். இப்போ ஃபேக்டரிங் ப்ராசஸ்ல மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஃபேக்டரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிசினஸ் வந்து அவங்களோட ட்ரேட் ரிசீவபிள்ஸ ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து உடனே பணம் வாங்குறது. புரியல தானே? தெரியும். அதுக்காக தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். சி ஏபிசி அப்படிங்கிறவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஏபிசி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ₹1,00,000 பெருமானம் உள்ள கூட்ஸ வந்து ராம்க்கு விக்கிறாங்க. சரியா? ஏபிசி ட்ரேடர்ஸ் ₹1,00,000 பெருமானம் உள்ள கூட்ஸ ராமுக்கு விக்கிறாங்க. ராம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கண்டிப்பா காசு குடுத்துர்றேன். ஆனா கிரெடிட்ல தான் குடுப்போம். ஆக்சுவலா இது பிசினஸ் கூட நடக்கிறது தான். ஏபிசி ட்ரேடர்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் அலோவ் பண்ணுவாங்க. சோ அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து 60 டேஸ் கிரெடிட் பீரியடுக்குள்ள நான் கண்டிப்பா வந்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ஏபிசி ட்ரேடர்ஸ்க்கு வந்து உடனே பணம் வேணும். நாம கிரெடிட்ல விக்கிறோம்னு ஒத்துக்கிட்டோம். அப்ப நீங்க ராம் கிட்ட போய் உடனே குடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த டெட்டாரை இழக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மனசு இல்ல. இந்த கஸ்டமரை நம்மளால இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏபிசி ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இங்க இருந்து ஒரு ஃபினான்சியல் கம்பெனி கிட்ட போறாங்க. சரியா? இந்த ஃபினான்சியல் கம்பெனி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இப்ப உடனே வந்து பணம் தேவைப்படுது. இவனோட பில் என்கிட்ட இருக்கு. ராமோட பில் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ விக்கிறாங்க.
ரிசீவபிள் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் பேயபிள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எதுக்காக அப்படின்னா, ராம் வந்து ஃபியூச்சர்ல பணம் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு அத்தாட்சி. இட்ஸ் லைக் அ பில். ஒரு இன்வாய்ஸ் மாதிரி, ஒரு பில் மாதிரி. அதுல 2 பேருமே சைன் பண்ணியிருப்பாங்க. நான் பணம் குடுக்கணும். எஸ் நான் பணம் வாங்கணும் வித்தின் 60 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஏபிசி லிமிடெட் என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்வாய்ஸ காட்டுங்க, இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ காட்டுங்க. ராம் வந்து உங்ககிட்ட பணம் குடுத்துருவான். பட் இப்ப எனக்கு உடனே பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த ஃபினான்சியல் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நான் உங்களுக்கு இப்பதே வந்து பணம் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1,00,000 குடுக்க வேண்டிய இடத்துல ரூ. 95,000 குடுப்பாங்க. குடுத்துட்டு உங்க அக்கவுண்ட் வந்து ஃபுல் செட்டில்டு அப்படிம்பாங்க. அந்த 5,000 தான் வந்து இவங்க உடனே குடுக்குறாங்க இல்லையா? அதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ. சரியா? இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தன நாள் டைம் சொல்லியிருக்காங்களோ, அத்தன நாள் கழிச்சு இந்த இந்த ஃபினான்சியல் கம்பெனி கிட்ட வந்து ராம் கிட்ட இருந்தே வாங்கிக்குவாங்க. ஓகேயா? இந்த கான்செப்ட்ட தான் ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன். ஃபேக்டரிங்ல வந்து மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பிசினஸ் பண்றவங்க, இன்னொருத்தர் அத வாங்குற கஸ்டமர், நடுவுல இருக்கிறவங்க வந்து ஃபினான்ஸ் கம்பெனி ஆர் ஃபினான்சியல் கிளையண்ட் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ இப்ப ஏபிசி ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ராம் கிட்ட ரூ. 1,00,000 மதிப்புள்ள கூட்ஸ வந்து விக்கிறாங்க. வித்துட்டு 2 மாசம் கழிச்சு நான் காசு வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இது வந்து பிசினஸ் டீலிங். நீங்க நெனச்சா வந்து ஏன் அவன் வந்து இப்பதே காசு வாங்கிக்கலாம்ல, காசு குடுத்தா தான் பொருள் குடுப்பேன்னு சொல்லிக்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் பிசினஸ் டீலிங்ல கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் தான் பண்ணுவாங்க. அ அப்பதான் அந்த கஸ்டமர வந்து தக்க வைக்க முடியும். ஆனா ஏபிசி ட்ரேடர்ஸ்க்கு உடனே பணம் தேவை. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ராமோட பில்ல கொண்டு போய் அந்த இடத்துல வித்து எனக்கு இப்ப உடனே பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூ. 1,00,000 வாங்க வேண்டிய இடத்துல 95,000 தான் வாங்க முடியும். அதுதான் ஃபீ. அது அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். அதுதான் ஃபீ. ஸோ அதனால அந்த ரூ. 5,000 தள்ளி கூட பரவால்ல. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 95,000 இப்ப கிடைச்சா பரவால்ல. 0 இருக்கிறதுக்கு 95,000 கிடைச்சா பரவால்லன்னு சொல்லிட்டு ஏபிசி ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஃபினான்சியல் கம்பெனி கிட்ட வாங்கிக்கிறாங்க. இந்த ஃபினான்சியல் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட தான் ப்ரூஃப் இருக்குல்ல. அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிற ப்ரூஃப் இருக்கு. ஸோ அந்த ஃபினான்சியல் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, 2 மாசம் கழிச்சு ராம் கிட்ட ரூ. 1,00,000 வாங்கிக்குவாங்க. ஓகேயா? அப்ப இந்த ஃபினான்சியல் கம்பெனிக்கு லாபமா, நட்டமா? கண்டிப்பா லாபம் தான். சரியா? ஃபினான்சியல் கம்பெனி கிட்ட அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. என்னன்னா, பொறுமையா இருந்து அவங்க கிட்ட காசு வாங்கிக்குவாங்க. இந்த பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது உடனே கேஷ் தேவைப்படுறதுனால, இந்த மாதிரி ஃபேக்டரிங் வேலைகள் வந்து நெறைய நடக்கும். ஸோ இப்ப ஃபேக்டரிங் அப்படின்ற அரேஞ்ச்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the firm enters into a factoring arrangement with a factor which is generally a financial institution. யாரு? இந்த இங்க நான் எழுதியிருக்கேன்ல, ஃபினான்சியல் கம்பெனி அப்படின்ட்டு இவங்க தான் அந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகே. அடுத்தது. 2வது ஸ்டெப். when goods are sold on credit basis, ஏபிசி கம்பெனி வந்து ராமுக்கு கிரெடிட்ல தான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்வாய்ஸ் இஸ் raised. அதுக்கு பேர் தான் பில்ஸ் ரிசீவபிள். a copy of the same is sent to the factor. ஸோ அவங்கிட்டயும் அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ கொண்டு போயிட்டு இந்த ஃபினான்சியல் கம்பெனி கிட்ட குடுக்குறான். குடுத்துட்டு தான் அவங்க வந்து பணம் வாங்க முடியும். இது 2வது ஸ்டெப். அடுத்தது the debt amount due to the firm is transferred to the factor. அந்த 95,000 பணத்தை வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஆக்சுவலா 95,000 இல்ல, இந்த ரூ. 1,00,000 பணத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏபிசி ட்ரேடர்ஸ் வந்து ஃபேக்டருக்கு மாத்தி விட்டுறாங்க. ஏபிசி ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து அது யார்கிட்ட போகுது, அந்த ஃபினான்சியல் கம்பெனிக்கு போகுது. நான் சொன்னவங்க தான் வந்து ஃபேக்டர். ஸோ அவங்க கைக்கு வந்து போயிடுது இந்த ரூ. 1,00,000 பெருமானம் உள்ள அந்த பில்லும் அந்த அமௌண்ட்டும். அதுக்கப்புறம் the same is intimated to the customer. உடனே வந்து இவங்க என்ன பண்றாங்க, ராம் கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு வந்து பணம் தேவைப்பட்டதுனால நான் உங்ககிட்ட வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்க எனக்கு பே பண்ண வேண்டாம். நீங்க போய் அந்த ஃபினான்சியல் கம்பெனிக்கு பே பண்ணுங்க அப்படின்னு ராம் கிட்ட சொல்றாங்க. On the due date, amount is collected by the factor from the customer. உடனே வந்து 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபினான்சியல் கம்பெனிக்கு வந்து ராம் கிட்ட போய் அந்த ரூ. 1,00,000 பணத்தை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் ரீடைனிங் த சர்வீஸ் ஃபீஸ், த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் சென்ட் டு த ஃபர்ம் பை த ஃபேக்டர். சர்வீஸ் ஃபீஸை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த 95,000 வந்து ஃபர்முக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. சரியா? திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபேக்டரிங். இன் கேஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கூட யூ பெட்டர் பாஸ் த வீடியோ அண்ட் திரும்ப ஒன்ஸ் பாருங்க, புரியும். நான் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து புரியும். ஓகேயா? And we are successfully moving to the next question. What are e-commerce on buyers? What are all the impact on e-commerce on buyers? E-commerce அப்படின்னா first என்னதுப்பா? Flipkart, Amazon,
eBay கேள்விப்பட்டிருப்பீங்க. எட்ஸ்டே, எட்ஸி அப்படின்னு சொல்லுவோம். மின்ட்ரா, நைக் இந்த மாதிரி எந்த ஒரு பையிங் விஷயமாகட்டும், அது வந்து ஆன்லைன்ல எலக்ட்ரானிக் சர்வீஸ் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணி வருது அப்படின்னாலே அது வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு அர்த்தம்ப்பா. சரியா? இ-காமர்ஸோட ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரானிக் காமர்ஸ் இஸ் அ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரூ எலக்ட்ரானிக் நெட்வொர்க்ஸ் லைக் இன்டர்நெட். இன்டர்நெட் வழியா நம்ம வாங்குறதும் விற்கிறதும் எல்லா பிசினஸும் இப்போ தனித்தனியா வெப்சைட் வச்சிருக்காங்க. மின்ட்ரால போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆஜியோல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எட்ஸேல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்நெட் வழியா நம்ம பண்றது. அண்ட் இ பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடர் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. விச் இன்க்ளூட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இன்டர்நெட் இருக்கும், எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் இருக்கும். இது எல்லாமே அக்ராஸ் த இன்டர்நெட் இருக்கும். இன்டர்நெட் ஓகே எல்லாருக்கும் தெரியும். இந்த எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் என்னது? அமேசான் வந்து ஹப் வச்சிருக்காங்க. மும்பைல ஒரே ஒரு ஹப் தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஃபுல்லா அமேசானோட எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதா? எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்னா என்னது? அந்த பிசினஸ் யூனிட்டை தாண்டி வெளியில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் தான். அது எல்லாமே நடக்குது. இன்டர்நெட்டோட சேர்ந்து இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. The internal transactions include என்னென்ன அப்படின்னு பாருங்க. Finance, production, operations, while the external transaction, customer service, sales, marketing and business to business transaction இது எல்லாமே external. இன்டர்னல் அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்குள்ள நடக்கிற ஃபினான்ஸ். உள்ள என்னென்ன ஃபினான்ஸ் வருது போகுது. ப்ரொடக்ஷன், நம்ம என்ன ப்ரொடக்ஷன் பண்றோம், அது எப்படி கஸ்டமருக்கு போய் சேரும், என்னென்னலாம் ப்ரொடக்ஷன் பண்றோம். ஆபரேஷன்ஸ், இந்த பொருள் அவனுக்கு போய் சேர்ந்துச்சா, அவன் காசு கொடுத்துட்டானா, ரிட்டர்ன் கேட்டிருக்கானா, அந்த ரிட்டர்ன் போய் சேர்ந்துடுச்சா, இந்த இடம் இங்க வந்துடுச்சா அப்படிங்கிற கம்ப்ளீட் டே டு டே ஆபரேஷன்ஸ். எக்ஸ்டர்னல் அப்படின்னா அமேசான் பிசினஸ்க்கு எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டமர் தான். அப்ப கஸ்டமர் சர்வீஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, சேல்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ். சரியாப்பா? This is all about impact of commerce on buyers. சரியா? ஈஸி தான், வெரி ஈஸி. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். நம்ம பார்த்தோம் அமுல், கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் டைப்ல ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எனி 5, ஸோ அதனால 5 மார்க் கொஸ்டின். ரெடியூஸ்டு ரிஸ்க். ஆல்ரெடி நீங்க வந்து பிசினஸை சின்னூண்டு வந்து ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிடையாது. நல்ல மக்களுக்கு தெரிஞ்ச பேரு, தெரிஞ்ச பிராண்டு, ஓகே இந்த பிராண்டை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் உள்ள நம்ம பார்க்காத நிறைய லூப்ஸ் இருக்கும். ஒரு பிராண்ட மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ரொம்ப பெரிய ரிஸ்கான ஒரு விஷயம். அப்போ இந்த பிரான்சைசிங் நம்மளுக்கு என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குது? ஆல்ரெடி மக்கள் மனசுல பதிஞ்ச விஷயத்த நம்ம எடுத்து பிசினஸ் பண்ணும்போது ஈஸியா ரீச் ஆகும். சரியா? ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸ் தேன் எலிமினேட்டிங் த ரிஸ்க் ஆஃப் ஸ்டார்டிங் அ நியூ பிசினஸ். புதுசா ஸ்டார்ட் பண்ணா அது அது ஓடாதுன்னு அர்த்தம் கிடையாதுப்பா. பட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களால வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கும், இந்த பிசினஸ் ஓடும் ஓடாது, எதையுமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெடியூஸ்டு ரிஸ்க். ரெண்டாவது விஷயம் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன். ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு நிறைய யூஸ் ஆகுது. இப்ப நெல்லை கருப்பட்டி காஃபி வந்து எனக்கு தெரியல, உங்களோட ஆரிஜின் எங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது வந்து திருநெல்வேலி பீப்புள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. நெல்லை கருப்பட்டி காஃபி வந்து பேர் தான் வந்து நெல்லை அப்படின்னு இருக்கு. அவங்க உண்மையிலேயே திருநெல்வேலியில ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடு ஃபுல்லா நார்த் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு, ஈஸ்ட் தமிழ்நாடு, வெஸ்ட் தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே நெல்லை கருப்பட்டி காஃபி அப்படிங்கிறது ஒரு செம்ம பெரிய பிராண்ட் நேம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க ஊர்ல மட்டும் வச்சிருக்கணும்னு நினைக்கிற பிசினஸ் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ இட் ஸ்டேஸ் வாட் எக்ஸ்பேண்ட் த பிசினஸ் அட் ரீஜனல் லெவல். நம்மளால நேஷனல் லெவல் அண்ட் குளோபல் லெவல் வரைக்கும் நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஆனா வித்அவுட் அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். நானு இதுல
அடிஷ்னலா செலவு பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா, நம்மளுக்கு பதிலா இப்ப நானே ஒரு இடத்துல போய் பிசினஸ் யூனிட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்ளோ ரிஸ்க். அதுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் வந்து பிரான்சைஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அவனுக்கு ப்ராஃபிட் வேணும்னா அவன் உழைச்சு வாங்கிக்குவான். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸ்பான்ஷன்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அடுத்தது காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங். அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இத வந்து பிரான்சைசியும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. இப்ப KFCயோட பிசினஸ் யூனிட் வாங்கணும்னா ரூ. 1,00,00,000 தேவைப்படும்போது, பிரான்சைசி தான் அந்த ரூ. 1,00,00,000 KFCக்கு குடுத்து பிசினஸ் வாங்கிட்டு போறாங்க. அப்போ அந்த ஏரியால அட்வர்டைசிங் அது இது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த ஷேர் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல நம்மளுக்கான அந்த காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் அப்படிங்கிறது ஷேர் ஆவுது. அது போக it enables the franchisor to reap the benefits of increased visibility across regional and national boundary. இதனால இவருக்கு என்ன பெனிஃபிட்? இந்த பிரான்சைசருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து விசிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகுது. ஏன்னா நாம வந்து ரீஜன் லெவல்ல இன்கிரீஸ் ஆகுறோம். அடுத்தது நேஷனல் லெவல்ல இன்கிரீஸ் ஆகுறோம் அப்படிங்கிறப்போ, அட்வர்டைசிங் அவர் பண்றது மூலியமா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. And operational support. The franchisee is provided assistance in not only obtaining finance but also deciding business location and decor design and training and handling day-to-day operation. ஸோ அதனால இந்த franchisee வந்து கோடி ரூபா கொடுத்துட்டா மட்டும் உங்க வேலை போதாது. அந்த ரீஜனல்ல எது மெயினான இடம், எது மக்கள் வந்து போற இடம், எங்க வச்சா கடை ஓடும், யார வந்து இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு ட்ரெய்னிங் பண்றது அண்ட் டே டு டே ஆப்பரேஷன்ஸ பார்த்துக்கிறது. இது எல்லாமே KFCயோட ஓனர் வராமலே அந்த KFC லொகேஷன்ல நடக்குது இல்லையா? ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ஆப்பரேஷனல் சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இங்க அட்வான்டேஜஸ்ல வந்து ரெடியூஸ்டு காஸ்ட், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் அண்ட் ஆப்பரேஷனல் சப்போர்ட். சரியா? அண்ட் ஃபேக்டரிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேக்டரிங் தான் ஞாபகம் இருக்கா? ABC ட்ரேடர்ஸ் அண்ட் ராம் 2 பேரும் வந்து 1 லேக் பிசினஸ் பண்ணிட்டு, பட் அத வந்து ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி கிட்ட இருந்து ABC ட்ரேடர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா ABC ட்ரேடர்ஸ் வந்து 95,000 தான் வாங்கியிருக்காங்க. ராம் வந்து ஃபியூச்சர்ல அந்த பிசினஸ்க்கு ₹1,00,000 பே பண்ணிடுவாரு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக் டெப்ட்ஸ். ஃபேக்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த டேட்டா ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். யாருப்பா ஃபேக்டர் இங்க? அந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க தான் வந்து ஃபேக்டர். அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து யாரு காசு குடுக்கணுமோ அவங்களோட அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி. கிரெடிட் கவரேஜ். இந்த ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரெடிட் கவரேஜ் குடுக்குறாரு. என்ன கவரேஜ் குடுக்குறாரு? ரிஸ்க் ஏதாவது நடக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து அவரு ஆக்சுவலி பிசினஸ வந்து பிசினஸ் பீப்பிள் பார்த்துக்கட்டும். நாம வந்து டெட்டுக்கான ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேக்டர் வந்து உள்ள வர மாதிரி அர்த்தம். அதாவது நான் இன்னும் தெளிவா சொல்றேன். ABC ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க. மறுபடியும் வந்து ராம் இருக்காங்க. இப்போ ராம் வந்து ₹1,00,000 பே பண்ணணும். 60 நாளைக்கு அப்புறம் பே பண்ணணும். இவர் பே பண்ணிடுவாருன்னு நம்பி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ABC ட்ரேடர்ஸ்க்கு காசு குடுத்துட்டாங்க. ₹95,000 குடுத்துட்டாங்க. 60 நாளைக்கு அப்புறம் ராம் பே பண்ணல அப்படின்னா, அது யாருக்கு ரிஸ்க்? இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு தானே ரிஸ்க். ஏன்னா அவன் தான் பணம் வாங்கிட்டானே. ABC ட்ரேடர்ஸ் வந்து பணம் வாங்கிட்டான். ராம் இன்கேஸ் வந்து ஒரு பேட் டெப்ட் ஆயிட்டாரு. பேட் டெப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்த குடுக்காம ஏமாத்துறதுன்னு அர்த்தம். இப்ப பேட் டெட் வந்து ஆயிட்டாரு அப்படின்னா, அந்த லாஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு தான். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? லாஸ் எது வந்தாலும் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்துக்கிறாங்க. நீங்க உங்க பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ABC ட்ரேடர்ஸ்க்கு சொல்ற மாதிரி. பட் எனிஹவ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு திரும்ப வந்து அவன் தான் காசு குடுத்தாகணும். ஆனா அப்பதைக்கு அவன் ரிஸ்க் இல்லாம அவன் பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கிரெடிட் கவரேஜ். அடுத்தது 80% ஆஃப் த டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ABC ட்ரேடர்ஸ்க்கு வந்துடுச்சா? ஸோ தட் இஸ் டெர்ம்ட் அஸ் கேஷ் அட்வான்சஸ். அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் இஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ் அஸ் கேஷ் டு த கிளைண்ட். இந்த கணக்குப்படி நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்? ₹95,000 வந்து ABC ட்ரேடர்ஸ்க்கு வந்துடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட 80% அவனுக்கு உடனே கிடைச்சிருச்சு. கேஷ் அட்வான்சஸ் கிடைச்சிருச்சு. இதை வச்சு அவன் என்ன பண்ணலாம்? பிசினஸை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 60 நாளைக்கு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதை இப்பதே அவன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கலெக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இஷ்யூவிங் ரிமைண்டர்ஸ், ரிசீவிங் பார்ட் பேமெண்ட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் செக் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் ஃபேக்டரிங் சர்வீசஸ்.
உடனே என்ன ஆகுது, இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ராம் கிட்ட போய் சொல்லுவான். "அப்பா உங்களோட 60 நாள் முடிய இன்னும் 10 நாள் இருக்கு. ஆஃப்டர் 10 டேஸ் நீங்க வந்து 1 லேக் பணம் குடுக்கணும்" அப்படின்னு ஒரு ரிமைண்டர் குடுப்பான். அடுத்தது, சரி இப்ப நான் வந்து, "இல்ல சார் என்னால இப்ப முடியாது. நான் என்ன பண்றேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 80,000 குடுத்துர்றேன். மீதி 20,000 வந்து நான் 10 நாள் முடிச்சுட்டே தரேன்" அப்படின்னு சொல்லி ராம் வந்து சொல்லும்போது, அந்த பார்ட் பேமெண்ட்டையும் இவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் த ஃபேக்டரிங் சர்வீசஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 20 டேஸ் கழிச்சோ இல்ல 20 டேஸ்க்கு முன்னாடியோ செக்க கலெக்ட் பண்றதும் இவங்களோட சர்வீசஸ் தான். ஸோ கலெக்ஷன் சர்வீசஸ் இஸ் ஆல்சோ தேர் அப்படின்னு சொல்றாங்க. அட்வைஸ் டு கிளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, from the past history of debtor, the factor is able to provide advice regarding the credit worthiness of customer, perception of the customer about the products of the client, etc. இப்போ வந்து அட்வைஸ் டு கிளைண்ட் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருக்கும். இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் யாரு, இங்க கடனை கொடுத்துட்டு இந்த பக்கம் வாங்கிக்கிறவன். இவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, கம்பெனி கிட்ட, இங்க பாருங்க சார், நாம் வந்து போன தடவையா எனக்கு 1,00,000 குடுக்கறதுக்கு 80,000 தான் குடுத்தாரு. அந்த 20,000 வந்து நான் ஏகப்பட்ட வாட்டி கேட்டவன தான் என்கிட்ட குடுத்தாரு. ரொம்ப வந்து என்னை இழுத்தடிச்சு தான் காசு குடுத்தாங்க. மேபி அவர் மேல வந்து ஒரு கண்ண வச்சுக்கோங்க. அவருக்கு நெறைய வந்து கிரெடிட்ல டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. கண்டிப்பா அது ஓடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட் டெட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஏபிசி ட்ரேடர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் வொர்த்தினஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கஸ்டமருக்கு கடன் குடுத்தா அது திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அட்வைஸ் மாதிரி. இட்ஸ் லைக் ஓகே, இவனை நம்புனா இவன் வந்து காப்பாத்திருவான், இவன் வந்து நம்மளுக்கு கடனை திரும்ப கொடுத்துருவான் அப்படிங்கிற அந்த இவாலுவேஷனை தான் நம்ம அப்படி சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபினான்சியல் கம்பெனிஸ் வந்து அந்த ஏபிசி ட்ரேடர்ஸ்க்கு சொல்லுவாங்க, கிளைண்ட்டுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? So this is all about our chapter 16 பா. நம்ம வந்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம படிச்சு முடிச்சுட்டோம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, மொத்தம் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நீங்க எனக்கு பே பண்ணீங்கன்னா போதும். இந்த வீடியோக்கு அப்புறமா உங்களோட பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி எல்லாத்தையுமே ஈஸியா உங்களால படிச்சு முடிச்சிட முடியும். பட் ப்ளீஸ் ஸ்பெண்ட் 15 மினிட்ஸ் ஆஃப்டர் திஸ் கிளாஸ் ஸோ தட் அந்த சாப்டரை இன்னைக்கே முடிச்சிடலாம். பெண்டிங் ஒர்க்கை டெய்லி வைக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா? இதுல எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் லெசன் மேக் பண்ணும்போது அந்த கமெண்ட்டை கிளியர் பண்றேன். ஓகே? பாய்.